வடக்குத்தி அம்மாளை வணங்குவோருக்கு ஒரு நாளும் தீங்கில்லை. கடல் என்ற பூவி மீதில் அலை என்ற ஊரு கனவென்ற வாழ்வை நம்பி ஆடே கடல் என்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி காற்றொன்று பூவாசை மாறுத ஒரே ஒரு பிள்ளைக்காக தவம் இருந்தாங்க. சரி, ஆண்டவனுடைய கிருபையால ஆமா படைத்த பகவானோட கிருபையாலே 8 பிள்ளைகள் கிடைத்ததுப்பா. அம்மா எத்தனைமா? 8. 8 என்ன பிள்ளை? ஆமா 8 என்னை போல வேட்டி சட்டப்பட்ட பிள்ளையா கிடையாது. உங்களை போல பாவாடை தாவணி கட்ட பிள்ளை. ஓ பொட்ட பிள்ளை. கேர்ள்ஸ்மா. ஆமா. சரி 8 பெண் குழந்தைகள். ஆமா 8 பெண் குழந்தைகள் அம்மா. ஆமா. ஆமா 8 பெண் குழந்தைகள்னா சும்மாவா தாயி? சும்மாவா? அந்த காலத்துல தான் சொல்லி இருக்க 5 பிள்ளை பெத்த 5வது பெண் பிறந்துன்னு சொன்னா அரசனும் ஆண்டி ஆயிடுவான்னு சொல்லி. அரசனே ஆண்டி ஆயிடுவாங்க. அது எதுக்காண்டி சொல்லுவாங்க? எதுக்கு? உழைச்சு போட முடியாது, கட்டி கொடுக்க முடியாது, ஆண்டி ஆயிடுவான்னு சொல்லி இருக்காங்க. கட்டி கொடுக்க கஷ்டம். ஆமா அரசனே ஆண்டி ஆயிடுவான்னு சொல்லி இருக்காங்க. ஆமா. ஆனா இப்ப அப்படி கிடையாதும்மா. என்ன? எனக்கெல்லாம் என் தாய்
வடக்குத்தியா புண்ணியத்துல சரி 10 11 பிள்ளைகளும் பொட்டை பிள்ளைகளா பிறந்துச்சுன்னு சொன்னா என் பொண்டாட்டிக்கு மொட்டை எடுக்கதான் வந்துக்கிடுதம்மா. நல்லது 11 மொட்டை பிள்ளையா பிறக்கணும். ஏம்னு கேட்கணும். இன்னைக்கு கரும்பனூர்ல ஒரு வில்லு, பக்கத்துல அடக்கலப்பட்டணத்துல ஒரு வில்லு, ஆலங்குளத்துல ஒரு வில்லு, நம்ம ஊர் பக்கத்துல ஒரு வில்லு. அநேகமா 10 செட்டு ஆரம்பிச்சிருவேன். உட்கார்ந்த இடத்துல சாப்பிடலாம். சரி அப்ப அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிறந்த 8 குழந்தைகளும் 8 நல்ல குழந்தைகளும் வீர பல்லு விரிசடையோட எப்படி வந்து பிறந்தா தெரியுமா? அவ வீர பல்லு விரிசடையா யான வடகுரியா தாடோ தலை மொழியா புடல்ல சடையாயே புடல்ல அடையாயே ஆங்கார கோவக்காரே புடல்ல சடையாயே புடல்ல சடையாயே ஆங்கார கோவக்காரே அஞ்சனல்ல முகத்தழகி மருதாணி வாயழகி குங்கும பொட்டு அழகி கோபாலன் தங்கையவா ஆங்காரி ஓங்காரி ஓங்காரி 1008 சொல்லுவாரே ஆங்காரி ஓங்காரி ஓங்காரி ஆயிரத்துக்கு சொல்லுகாரி. அவ அக்கா அங்க 8 பேரும் சரி எப்படி வந்து பிறந்தா? எப்படி பிறந்திருக்கிறாய்? வீர பல்லு விரு சட. ஆமா அடேங்கப்பா வீர பல்லு விரிசடையோடு பிறந்திருக்கா. ஆமா சரி அவ அப்பு நல்ல சடையழகி ஆங்கார கோவக்காரி. அவ ஆங்கார கோவக்காரி. பஞ்ச முகத்தழகி அவ மருதாணி கையழகி. ஆமா குங்கும பொட்டுக்காரி. சரி கோபாலன் தங்கை. கோபால தங்கை என் தாயாவட்ட வடக்குத்தியாள். ஆமா சரி வடக்கு முகமா இருக்கல்ல. எப்படி இருக்கா எப்படி இருக்கா? அவதான் என் தாயாவட்ட வடக்குத்தியா. ஓ வடக்க பார்த்த திருமுகமா இருக்கிறதுனால அவதான் தாய் வடக்குத்தியா. வடக்குத்தியா சரி உச்சியில கண்ணோட இருக்கல்ல. அவ யாரு எங்க மைனியா? இல்ல உச்சினி மகாளி. உச்சினி மகாளி உச்சியில கண்ணோட இருக்கவளா? சரி அவ ஈராத்து மத்தியில கோட்டை கட்டி இருக்கல்ல. அவ யாருப்பா? அவ பையதான் தாய் வருவா. அவதான் இருக்கங்குடி மாறி வந்தானா ஒரு ஆட்டாம போகவே மாட்டான். ஆமா என் தாய் இருக்கங்குடி மாறி ஈராத்துக்காரி அல்லவா? ஆமா அம்மா என்ன அந்த கூட்டத்துல 3 முகத்தோடு இருக்கல. அவ யாருக்கா? அவதான்ப்பா முப்பிடாதி. ஓ அவதான் 3 முகம் கொண்ட முப்பிடாதி. ஆமா சரி குலசையில குடிகொண்டு இருக்கல்ல. அவதான் என் தாயாவட்ட முத்தார செல்வி. என் தாயாவட்ட முத்தார செல்வி அல்லவா? ஆமா இம்மா 10 கை 10 காலோட இருக்கால. 10 கரத்தோட. அவ யாரு தாய்? அவதான் பத்திரகாளி. ஓ அவதான் என் தாயாவட்ட பொண்ணு பத்திரகாளி. பத்திரகாளி இல்லம்மா இந்த என்னப்பா? கூட்டத்துக்கு அவளுக்கும் சம்பந்தமே இல்லாம சந்தனமா இருக்காள. அவ யாரு? யாருப்பா? யாரு? அவதான் சந்தன மாறி. ஓ அவதான் சந்தன மாறி. ஆமா சரி இவ அக்கா அதங்க 8 பேரும் பிறந்திருக்கும் போது பிறந்திருக்கும் போது ஆத்த கையில என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஒரு ஆயுதம் இருக்குப்பா. ஆமா ஆயுதம்னு சொன்னா கடப்பார கோடாரி சுத்தியலும் மம்பட்டி. சரி இதானே தாய்? அந்த ஆயுதம் இல்ல. ஓ அது கிடையாதா? வேப்பல கப்பர திரிசூலம். ஓ அந்த ஆயுதங்கள். ஆமா ஆயுதம்னு சொல்லி அப்ப நமக்கு ஆயுத பூஜைக்கு இதை வச்சு தானே சாமி கும்பிடுதோம். சரி அப்ப ஒருவேளை ஆத்தால அந்த ஆயுதம் தான் வச்சிருக்காளா? இல்ல இல்ல. சரி ஆத்தாளுக்கு ஒவ்வொரு ஆயுதமும் ஒவ்வொரு இடத்துல பிறந்தது. எங்க எம்மா பிறந்திருக்கிறது? அது எங்க பிறந்தது தெரியுமா? எங்கம்மா? அங்க வேம்பு வந்து பிறந்த இடம் பிறந்த இடம் விஜயநகர் மண்டலம். வேம்பு வந்து பிறந்த இடம் பிறந்த இடம் விஜயநகர் மண்டலமாயே. வேம்பு வந்து பிறக்கும் போதே வெள்ளையோட பிறந்தா பிள்ளைய கையில
ஆமா நறுக்கு பார்த்தே இதான் வேம்பு. ஆமா சரி வேப்பிலையை கையில் எடுத்தான்னு சொன்னா ஐயா வேண்டிய மக்களுக்கெல்லாம் வரம் கொடுக்கும். வேண்டிய மக்களுக்கெல்லாம் வரம் கொடுக்கிறேன் தாயாவட்ட வடக்குத்தியா. ஆமா சரி உடுக்கை பிறந்த இடம் உத்தராட்ச பூமியில. ஐயா உடுக்கை பிறந்த போது உண்மை சொல்ல பெண் பிறந்தான். சரி உடுக்கை எடுத்தான்னு சொன்னா. ஆமா உடுக்கை எடுத்தான்னு சொன்னா. சரி சும்மா டுண்டு 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 எடுத்துட்டு எப்பா ஏ மாடசாமி எப்பா வர தை பொங்கலுக்கு உனக்கு 3 கல்யாணம் முடிக்கும் அப்படின்னு அவன் வாத்து சொன்னான்னு சொன்னா தப்பவே செய்யாத. 3க்கு 4 நாள் மாறுமே தவிர 3ஓட நிக்காது. பாத்து எல்லாம் அத்தகையில இருக்கு. உடுக்கு எடுத்தானா உண்மை குறி சொல்லுவோம். சொல்லுற குறியெல்லாம் அப்படி இருக்கும் தாய். நானும் போகும்போது சொல்லுவான்னு நினைக்கேன். என்னது வர பொங்கலுக்குள்ள 3. சரி நம்பிக்கையோட கூப்பிடாத தரும். மஞ்சள் மாதம் வந்தானா சரிதான். பொங்கல் விடுவேன்னு சொல்லுவா. பொங்கலுக்கு பொங்கல் நான் கேட்டது 3. சரி சிறப்பா இருக்கு. சரி தாத்தா கையில வச்சிருக்கல்ல கப்பரை. ஆமையா அது பிறந்த இடம் கைலாச பர்வதம். கைலாய பர்வதம் அல்லவா. கப்பரைய கையில எடுப்பா கேட்ட மக்களுக்கு வரம் கொடுப்பா. அவ மக்களுக்கு வரம் கொடுக்கிறாள். ஒவ்வொரு ஆயுதமும் ஒவ்வொரு இடத்துல பிறந்த போது சரி நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் ஒரே சந்தோஷம். என்ன சந்தோஷம்? ஒரு பிள்ளைக்காக தவம் இருந்தோம். ஆமா நம்மளும் ஒரே ஒரு குழந்தைக்காக தவம் இருந்தோம். 12 வருஷமா 12 வருஷம் தவம் இருந்தோம். சரி 8 பிள்ளைகள் கிடைச்சிருக்கு. அடேங்க பண்ணாருக்கா பாரு. அக்கா தங்கச்சி 8 பேரும் நம்ம பிள்ளையதான்பா. ஆமா ஒரே சந்தோஷம் நாகராஜ மன்னனுக்கும் நாகக்கண்ணி பெண்ணாளுக்கும். அவ அக்கா தங்க 8 பேரையும் எப்படி எப்படி எல்லாம் வளர்த்து வருகிறாள் தெரியுமா? எப்படி எப்படி வளர்த்து வருகிறாள் இந்த தாயாகப்பட்ட அக்கா தங்க 8 பேரையும். அவ பாலூட்டி நீராட்டி பௌசுடனே வளர்த்து வாராள். பாலூட்டி நீராட்டி பௌசுடனே வளர்த்து வாராள். ஆட்டி ரோராட்டி தயவுடனே வளர்த்து வாராள். ஆட்டி ரோராட்டி தயவுடனே வளர்த்து வாராள். நாலு ஒரு மேனியும் நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வனவும் நாலு ஒரு மேனியுமா பெண்கொடியானவளும் அக்கா தங்க 8 பேரையும் சரி அருமை பெருமையாகவே வளர்த்து வருகிறார்கள். அருமை பெருமையுடனே வளர்த்து வருகிறார்கள் அம்மா. அதாவது நாகராஜன் நாகக்கண்ணி எப்படி இருக்காங்க? பாம்பு சர்ப்பமா இருக்கிறாங்க. சர்ப்பமா இருக்கிறாங்க தாயும் தகப்பனும். ஆமா சரி உடம்பு எல்லாம் பாம்பின் சொருவம். ஓ உடம்பின் எல்லாம் பாம்பின் தோற்றம். ஆமா சரி தலை மட்டும் சரசு மட்டும் நம்ம மனிதர்களை போல இருக்குமா? மனிதர்கள் போல. ஆமா மனிதர் பாம்பு பாதி பாம்பு பாதியா இருக்கு. அதுதான் நாகராஜன் நாகக்கண்ணி. ஆமா ஆமையா. பிள்ளை 8 பேர் எப்படி இருக்கா? எப்படி இருக்கறா? அம்மா பார்வதியின் அம்சத்துல இருக்கறா. அப்பேர்பட்ட அழகுப்பா பார்வதி அம்சமா. ஆமா சரி பார்த்தா நாகராஜன் நாகக்கண்ணியும் பிள்ளைங்க 8 பேருக்கும் தாய் அமிர்தம் கொடுக்கணும். ஆமா தாய் அமிர்தம் கொடுத்து முடிச்சோம்னா கை குழந்தைகளை வளர்க்க முடியும். சரி நாம எப்படி இருக்கோம்? எப்படி நாகத்தின் வடிவத்துல இருக்கும். அதாவது பாம்பு வயித்துல இருந்து என்னத்தை தான் கொடுத்தாலும் ஆமா என்னத்தை தான் பாம்பு கக்கணும்னு சொன்னாலும் விஷம் தானே வரும். அப்ப பிள்ளைக்கு தாய் அமிர்தம் கொடுக்க முடியாது. இறை தேட வேணும் என்று சொல்லி நாகராஜன் நாகக்கண்ணி எங்கு வருகிறார் தெரியுமா? எங்குமா வருகிறார்கள் 2 பேர்களும். நாகராஜன் நாகக்கண்ணி நாகலோகம் தான் கடந்து உடனே வருகிறாரே நாகராஜன் தேனை தட்ட கண்ணி தேன் சுரக்க எடுத்துக்கொண்டு வருகிறார்.
சோலைக்கு வருகிறார்கள். ஓ, சந்தனம்மன் சோலைக்கு வருகிறார்கள் தாயும் தகப்பனும். ஆமா. சரி. நாகராஜன் தேனை தட்ட நாகக்கண்ணி தேன் சுரக்க தேனை சுரந்து கொண்டு வாராங்க. ஆமா. ஓ அம்மையா. ஏ அம்மா வடக்குத்தி. அவதான முத பிள்ளை. சின்ன பிள்ளை பத்தியல. சரி. அம்மா வடக்குத்தியான்னு கூப்பிடுதா? பேச தெரியாதுல்ல. பச்சை பிள்ளை பத்தியல. ஆமா. சரி. அப்ப முதலாவது பிறந்த வடக்குத்தி அம்மாளுக்கு வடக்குத்தி அம்மாளுக்கு வாயாலே தேன் எடுத்து வாயில ஊட்டுறாங்க. ஆமா, தாயும் தகப்பனும் வாயால தேன் எடுத்து வாயில ஊட்டுறாங்க. ஏன்னா பாம்புக்கு கை கிடையாது, கையும் கிடையாது, காலும் கிடையாது. கால் உண்டுப்பா. கால் உண்டம்மா. நமக்கு தெரியாது. நானும் பாம்பு வயித்தால மட்டும் தான் போகணும்னு நினைச்சேன் தாய். கால் இருக்குன்னா போ. பாம்பின் கால் பாம்பு அறியும். ஓ, பாம்பின் கால் பாம்பு மட்டும் தான் அறியும். நம்ம அறிய முடியாது. சரியா போச்சுப்பா. நான் இவ்வளவு நாள் அப்படிலாம் நினைச்சேன். போ வயித்தால போகுது. சரி. அக்கா தங்க 8 பேருக்கும் வாளாலே தேன் எடுத்து வாயதில ஊட்டி அருமை பெருமையாகவே வளர்த்து வருகிறார்கள். நல்லா இருக்கு. என்ன? சரி. வளர்த்து வரக்கூடிய நாளையில ஒரு நாளைய தினத்தில் பார்த்தா நாகராஜனும் நாகக்கண்ணியும். சரி. ஏ அம்மா மாரியம்மா, ஏ தாயே காளியம்மா, ஏ வடக்குத்தியா. என்ன தங்கச்சி? அதாவது நானும் அப்பாவும் இறை தேட போறோம். சரி. நாங்க வர வரைக்கும் ஆமோ அம்மையா புத்துக்குள்ள பத்திரமா இருக்கணும். ஆமா, புத்துக்குள்ள பத்திரமா இருக்கணும். இதை யார் சொல்லுதா? யாரு? தாயும் தகப்பனும் பிள்ளைகளிடம் சொல்லுறாங்க. என்ன இறை தேட போறாங்க? நாங்க இறை தேட போறோம்பா. ஏ அம்மா சில்ட்ரன்ஸ் உள்ளே இருங்க, காலம் கெட்டு போய் கிடக்கு. ஆமா ஆமா ஆமா, அதனால வெளியே வராதே, அந்த புத்துக்குள்ளேயே இருங்கன்னு சொல்லுறாங்க. புத்த விட்டு வெளியே வரக்கூடாது. கூடாது அல்லவா என்று நாகராஜன் நாகக்கண்ணியை சொல்லிவிட்டு இறை தேடுவதற்காக சென்று விட்டார். சரி. பார்த்தா மாரியம்மா என்ன கிட்ட சொல்லுறா? ஏ அக்கா முத்தாரம்மா. என்னக்கா? ஏ காளியம்மா. சொல்லுக்கா. புத்துக்குள்ளே எவ்வளவு நேரம் தான் இருக்க? ஆமா தங்கச்சி, ஏதாச்சும் விளையாட்டு விளையாடுவோமா? எனக்கு ஒருபடியா வருது, ஒரே இடத்துல இருக்க முடியாது. ஏதாச்சும் சொல்லு, நம்ம விளையாடுவோம். என்ன விளையாடலாம்? என்ன? ஏன்னா அக்கா தங்கச்சி 8 பேர் இருக்கும். ஒருத்தர் 2 பேர் இருந்தா தான் சங்கடம். 8 பேர் இருக்கும். ஸ்குவாடுக்கு 4 பேர். 2 ஸ்குவாட் ஆச்சு. ஃப்ரீ ஃபயர்ல ரூம் கார்டு போட்டு நம்ம அடிப்போம். அதெல்லாம் அக்கா தங்கச்சிக்கு விளையாட தெரியாது. விளையாட தெரியாதா? அப்ப பப்ஜில ரூம் கார்டு போடுவோம். இல்லப்பா, அதுவும் கிடையாதா? கிடையாது. சரியா போச்சுப்பா. பல்லாங்குழி விளையாடுவோமா? இப்போ சொன்னியே. என்ன? எப்பா நான் உன் கூட பல்லாங்குழி விளையாடக்கு ரெடியா இருக்கேன். சரி. இந்த பிள்ளைக்குள்ளே ஏமாத்தி நிறைச்சு போட்டு போயிருவேன். சரி. அதனால நான் உன் கூட வரலப்பான்னு சொல்லுதா கடைசில. வேற என்ன விளையாட்டு விளையாட? ஏக்கா நொண்டி அடிச்சு விளையாடுமா? நம்ம கடல்ல அப்படியே தள்ளி போட்டு நொண்டி அடிச்சு விளையாடுமா? நம்ம கடல்ல தள்ளி போட்டுருவோம். நொண்டி அடிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நொண்டி போவாங்க. சரி. பார்த்தா காளியம்மா என்ன சொல்லுகிறா? ஏ அக்கா முத்தாரம்மா, என்னக்கா? கும்மி அடிச்சு கொலவு போட்டு விளையாடுவோமா? இப்போ சொன்னியே கும்மி அடிப்போம்னு. நல்ல கேள்வி. ஏக்கா நான் முத படிக்கங்க. நான் பார்த்ததிலே அவள் ஒரு தீயத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையத்தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். கும்மி பாட்டு. கும்மி அடிக்கணும்னு சொன்னீங்க, நீங்க பாட்டு சும்மா இருக்க. நான் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு மதிப்பு இருக்கான பாத்தியா? இதுதானே கும்மி பாட்டு. டிவியை போட்டாலும் இந்த பாட்டு தான் வருது மாறி மாறி. சரி. ஆத்தா முத விளையாண்ட விளையாட்டு இந்த பாட்டு தான். கும்மி அடிச்சு கொலவை போட்டுருக்காங்க. ஓ, ஆத்தா முத விளையாடுன விளையாட்டு கும்மி பாட்டு. அதனால தான் எல்லா ஊர்லயும் இப்ப கும்மி அடிக்காங்க. ஓ, இப்போ முளப்பாரி வளர்த்து கும்மி அடிக்கலாங்கன்னு சொன்னா அதுக்கு தான். அவன் நாகலோக பட்டணத்துல அக்கா தங்கச்சி 8 பேரும் சிறுமியாக இருக்கும் போதே கும்மி எடுத்து விளையாண்டு இருக்கு. முத ஆசைப்பட்டு விளையாண்ட விளையாட்டு. அக்கா தங்கச்சி 8 பேரும் ஆசைப்பட்டு விளையாடிய விளையாட்டு. ஆமா. சரி. ஆத்தா மாரியம்மா என்ன சொல்லுகிறா? ஏ அக்கா வடக்குத்தியா. சொல்லு தங்கச்சி. நீ பாட்டு படி. சரி. நீ பக்க பாட்டு படி. அம்மா காளியம்மா, நீ பக்க